இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான கோவில். பல ஆயிரம் சிற்பங்கள், இசை எழுப்பும் படிக்கட்டுகள் என்று கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஆலயம். ஐராவதம் என்ற வெள்ளை யானை வழிபட்டு பேறு பெற்ற தலம். வணக்கம் விவஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கே உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது கும்பகோணம் மாவட்டம், கும்பகோணத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தாராசுரம் அமைந்துள்ளது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க ரிமாக்கோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் ஐராவதீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். அம்மனின் பெயர் வேதநாயகி. தலவிருஷமாக வில்வ மரம் உள்ளது. இந்த கோயிலை 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டிய காரணத்தினால் ராசராச சேஸ்வரம் என்றும், தாரன் என்பவன் வழிபட்டதால் தாராசுரம் என்றும், ஐராவதம் என்ற வெள்ளை யானை வழிபட்டு பேறு பெற்ற தலம் என்பதால் இத்தலம் ஐராவதேஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது. இந்திய சிற்பக்கலைக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக தாராசுரம் திகழ்கிறது. முதலில் காணப்படும் நந்தி மண்டபம் நம்மை பிரமிக்க வைக்கிறது. நந்திக்கும் பலிபீடத்திற்கும் சேர்ந்து அமைந்திருக்கும் படிக்கட்டுகள் வேலைப்பாடுகளுடன் காட்சியளிக்கின்றன. இந்த படிக்கட்டுகளை தட்டினால் இசை ஒலி எழுப்பும் விதத்தில் இசை கற்களாக திகழ்வது மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த இசை படிக்கட்டு தற்பொழுது தொழில்துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தாராசுரம் கோயிலின் உள்ளே நாம் நுழைந்ததும் முன்னால் தெரிவது ராஜ கம்பீரமான திருமண்டபம். இந்த மண்டபம் ஐராவதேஸ்வரர் கோயிலுக்குள் சென்று வலம் வரும்பொழுது எதிரில் காணப்படும் சிற்பங்கள் வரலாற்று பொக்கிஷமாகும். இம்மண்டப தூண்களில் காணப்படும் அதி உன்னதமான கலைநயமிக்க சிற்பங்களை நாள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். இம்மண்டபம் குதிரைகள் பூட்டிய சக்கரம் உள்ள தேர் போன்ற அமைப்பை கொண்டதாகும். இம்மண்டபத்தில் 16 கல் தூண்கள் இருக்கின்றன. எல்லா தூண்களும் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் மிக அழகாக திகழ்கின்றன. அங்குலம் அங்குலமாக பல்லாயிரக்கணக்கான சிற்பங்களை காணலாம். நர்த்தன விநாயகரை 2 சென்டிமீட்டர் அளவில் வெகு நேர்த்தியாகவும் கலைநயத்தோடவும் சிற்பி செதுக்கி இருப்பதை நம்ம காணலாம். ராமாயண மகாபாரத நிகழ்ச்சிகளையும், சிவன் பார்வதி இருக்கும் கைலாய காட்சிகளையும், முருகன் வள்ளி தேவானையோடு காட்சி தரும் அழகையும், முனிவரின் தவம் இருக்கும் காட்சிகளையும், பிரம்மா விஷ்ணு சிவன் பற்றி அரிய சிற்பங்களையும் வெகு நேர்த்தியாக இம்மண்டப தூண்களில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சிற்பிகளை செதுக்கி வைத்திருக்கும் அழகை பாராட்ட வார்த்தைகளே கிடையாது. தாராசுரம் கோயிலில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு சிறு இடம் கூட விட்டு வைக்கவில்லை. அனைத்து இடங்களிலுமே சிற்பங்கள் காணப்படுகின்றன. தஞ்சாவூர் பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், திருப்புவனம் ஆகிய கோவில்களின் விமானத்தின் சாயலை அப்படியே பின்பற்றி தாராசுரம் ஐராவதீஸ்வரர் காட்சியளிக்கும் கருவறை விமானம் அமைந்துள்ளது. தாராசுர கோவில் விமானம் சிறியதுதான் என்றாலும் வெகு அழகாக காணப்படுகின்றது. கருவறையில் ஐராவதீஸ்வரர் சிவலிங்க உருவில் அழகுற வெகு நேர்த்தியாக காட்சியளிக்கின்றார். புராண ரீதியாக இந்திரனது பட்டத்து யானையாகிய ஐராவதம் தலைகணம் ஏறி துர்வாச முனிவரிடம் அலட்சியமாக நடந்து கொண்டது. துர்வாச முனிவரோ கோபத்துக்கும் சாபத்துக்கும் பெயர் பெற்றவர். அவர் ஐராவதத்தின் அகங்காரத்தை அறிந்து சாபம் கொடுத்து விட்டார். சாபம் பெற்ற ஐராவதம் தனது பெருமையை இழந்து நிறம் இழந்து காட்டு யானையாக அலைய வேண்டியிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தாராசுரம் எம்பெருமானை அன்போடு வழிபட்டு இறைவன் அருளாலும் கருணையாலும் பழைய உருவை எய்தி தனது அகங்காரத்தை விட்டொழித்தது. இவ்வாறு ஐராவதம் பேறு பெறுவதற்கு உதவிய இறைவன் ஐராவதேஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். இன்னொரு புராணத்தின்படி ஒரு சமயம் யமன் முனிவர்களின் கோபத்துக்கு ஆளாகி சாபத்தையும் ஏற்க வேண்டியிருந்தது. அந்த சாபம் அவனின் உடலை ததிக்க அந்த வெப்பத்தை தாழாமல் எங்கெங்கோ அலைந்து திரிந்து இறுதியாக தாராசுரம் வந்தான். ஐராவதேஸ்வரர் திரிசூலத்தால் உண்டாக்கியிருந்த தீர்த்தத்தின் சிறப்பை உணர்ந்தான். உடனே அதில் இறங்கி நீராடினான். வெப்பமாகிய வேதனையிலிருந்து குணமடைந்தான். இந்த இரு புராணங்களும் இந்த ஆலயத்திற்கு சொல்லப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் வழிபட்டால் சகல சாபம் மற்றும் பாவங்களும் விலகி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று கூறுகின்றனர். நேர்த்திக்கடனாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். தாராசுரம் திருக்கோவிலில் அர்த்தநாதீஸ்வரர், அகத்தியர், சரபமூர்த்தி,
நரசிங்கமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, அன்னபூர்ணி, விஷ்ணு துர்க்கை என்று பல அற்புதமான சிற்பங்களை கொண்டுள்ளது. சண்டிகேஸ்வரர், கண்ணகி, நர்த்தன விநாயகர் சிலைகளும் மிக நுணுக்கமாக வேலைப்பாடோடு காணப்படுகின்றன. ஒரு பக்கம் நின்று பார்த்தால் காளையின் உருவமும், இன்னொரு பக்கம் நின்று பார்த்தால் யானையின் உருவமும் புலப்படுகின்ற ரிஷப குஞ்சாரம் சிற்பம் ஆடவல்லானின் மண்டபத்தில் உள்ளது. அம்மன் வேதநாயகிக்கு தனி சன்னதி உள்ளது. இக்கோயிலில் வடபுறத்தில் சிறிது தொலைவில் இந்த சன்னதி அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பிரதோஷம், பௌர்ணமி, சிவராத்திரி போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆலயம் தொழில் துறையால் தற்பொழுது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். பல்லாயிரக்கணக்கான சிற்பங்களை கொண்டுள்ள இந்த அற்புதமான தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம்.